நமச்சிவாய. இன்னைக்கு யார் பற்றி பேச போகிறேன்னா, கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி பாடினார் இல்லையா, அந்த கண்ணப்ப நாயனாரை பற்றி தான் பேச போகிறேன். கண்ணப்ப நாயனார் வேட்டுவர் குலத்தில் பிறந்தவர். வேட்டுவர் குலத்தில் பிறந்து எப்படி 63 நாயன்மார்களில் ஒருத்தராக இவர் வந்தார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு. இவர் இவருடைய தாயும் தகப்பனும் வேட்டுவர் குலத்துல தலைவராக இருக்கக்கூடியவர். இவருடைய தகப்பன் நாகன் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் கொண்டவர். இவர் வேட்டுவர் குலத்துல தலைவனாக இருக்கக்கூடியவர். இவருடைய மனைவி தத்தை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வேட்டுவர் குலத்துல பெரிய குடும்பத்துல பிறந்தவங்க. நாகன் தலைவனாக இருக்கக்கூடியவர். இவங்க திருமணம் பண்ணி வாழ்ந்துட்டு வராங்க. ரொம்ப காலமாகியும் இவங்களுக்கு குழந்தையே இல்லை. குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக இவங்க முருகப்பெருமானை வணங்குறாங்க. வேடுவர்கள் அப்படிங்கிறவங்க மலையில் வாழக்கூடியவங்க. மலையில் வாழக்கூடியவங்க எல்லாருமே முருகக்கடவுளை வணங்குறவங்களாக தான் இருப்பாங்க. மலை நாட்டவர் எல்லாருமே வணங்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னு பார்த்தோம்னா முருகப்பெருமானை தான் வணங்குவாங்க. அதனால இவங்களும் முருகப்பெருமானை தான் ஒரு குலதெய்வம் மாதிரி வணங்கி அவங்கள வேண்டுதல் எல்லாம் வச்சு எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக அப்போ வேட்டுவர் குலத்துல என்ன பழக்கம் இருந்தது அப்படின்னா, பலி கொடுக்குற பழக்கமும் இருந்தது. அதே நேரத்துல முருக கோயிலுக்கு போயிட்டு அங்க சில கைங்கரியங்கள் பண்றது. அங்க உள்ள கோயிலுக்கு மயிலும் சேவலும் நேர்ந்து விடுவாங்க. நேர்ந்து விட்டு இவங்க வளர்த்து கோயிலில் கொண்டு ஒப்படைப்பாங்க. அந்த மாதிரி மாதம் தவறாமல் முருக கோயிலுக்கு இவங்க மயிலும் சேவலும் வளர்த்து கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. கோயிலுக்கு நேர்ந்து விடுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க குழந்தை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இவங்க நிறைய விஷயங்களை வருஷ கணக்காக பண்ணிக்கிட்டே வர்றாங்க. சில காலகட்டங்களில் என்ன ஆயிடுதுன்னா, இதுவுமே இவங்களுக்கு குழந்தையே பிறக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னால் கூட இவங்க நம்பிக்கையை விடாமல் முருகப்பெருமான் கிட்ட உருகி வேண்டுதல் வைக்கிறாங்க. முருகன் கோயிலுக்கு நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. அங்கே அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த முருகன் சம்பந்தப்பட்ட கதைகளை நாடகங்களாக, அதாவது கூத்துலாம் கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூத்துகள்லாம் கோயில்களில் போடுறதெல்லாம் ஒரு வேண்டுதல் வச்சு பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் கூட இவங்க வேண்டுதல் வச்சு அந்த நாடகங்களை நடத்துவது, அதே மாதிரி மிருகங்களை கோயிலுக்கு நேர்ந்து விடுவது, இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. கடைசியாக ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்களுக்கு கருத்தறுத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. தெரிய வந்தோடனே வேட்டுவர் குலத்துல எல்லாத்துக்குமே பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு. ஏன்னா நாகன் அப்படிங்கிறவங்க வேடுவர் குலத்துல தலைவனா இருக்கக்கூடியவங்க. அப்ப தலைவனா இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு ஒரு வாரிசு வந்தாதான் அடுத்து இருக்கக்கூடிய வேடுவர் குலத்தை வழி நடத்தி செல்ல அடுத்த தலைவனை கொண்டு வர முடியும். இல்லைன்னா இவங்களோட முடிஞ்சு போச்சு இந்த வம்சம் அப்படின்னா, அடுத்து வேற ஒரு வம்சத்தை தான் தலைவராக தேர்ந்தெடுக்கணும். அது பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு நடைமுறையா இருக்கும். அப்படிங்கிறதுனால தலைவனுக்கு ஒரு வாரிசு இருக்க வேண்டும் என்பது ஒரு விஷயமா, ஒரு பெரிய விஷயமா அப்போ பார்க்கப்பட்டது. அந்த வகையில அப்போ தத்தையும் கருவுற்றுட்டாங்க. கருவுற்றதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஆண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, வேடுவர் குலத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்களுக்கு அடுத்த தலைவன் பிறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது மட்டும் இல்லை, நாகன் முதல்ல அந்த குழந்தைய கையில் தூக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் பேர் வைக்கிறது குழந்தைய தூக்கும் பொழுது நம்மளுக்கு எந்த பெயர் நம்மளுக்கு தோணுதோ அந்த பெயரை தான் குழந்தைக்கு வைப்பாங்க. அதே மாதிரி நாகனும் அவனுடைய குழந்தைய கையில் தூக்கும் பொழுது ரொம்ப திண்மையா இருந்த, திண்மை அப்படின்னா என்னது, வலிமையா இருந்தா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ரொம்ப வலிமையா இருக்கிறாங்க, அந்த குழந்தை ரொம்ப வலிமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுச்சு. அதாவது ரொம்ப திண்மையா இருக்கு, அதனால இவனுக்கு திண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. வேடுவர்கள் எல்லாருமே அந்த திண்ணனை ரொம்ப கொண்டாடி வளர்க்குறாங்க. ஏன்னா தலைவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாரிசு அவன் அடுத்த தலைவனாக வரக்கூடியவன். அவன் வேடுவர் குலத்தில் எப்படி கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு பருவத்திலையும், குழந்தை பருவத்திலும் சரி, நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பருவத்திலும் சரி, நடக்க ஆரம்பித்த பருவத்திலும் சரி, அவனுக்கு நிறைய விழாக்கள் நடக்குது. வேடுவர்கள் அத்தனை பேருமே அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அணிகலன்கள்,
அவங்கவங்க அணிகலன்கள் செஞ்சு கொண்டு வந்து இவனுக்கு வந்து போட்டு அழகு பார்க்கறது, அவங்கவங்க செஞ்ச சாப்பாடு கொண்டு வந்து இவனுக்கு ஊட்டி விட்டு சந்தோஷப்பட வைக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு எல்லாருமே செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு விதத்துல தான் திண்ணன் வந்து வளர்ந்துட்டு வந்தாரு. இருந்தாலும் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேடுவர் குலம் அப்படிங்கிறது என்னன்னா வேட்டையாடுறவங்க அப்படிங்கிறது தான் வேடுவர் குலம். அது மட்டும் கிடையாது, இவங்க கொள்ளை அடிக்கிறதுலயும் வந்து ஈடுபட்டுட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்துல. அந்த காலகட்டத்துல கொள்ளை அப்படின்னா என்னது சொன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கால்நடைகளை கவர்ந்து செல்வது, அதுதான் வந்து அந்த காலத்துல கொள்ளை அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்களும் என்ன செய்வாங்கன்னா கால்நடைகள், மாடுகள், ஆடுகள் இதெல்லாம் வந்து கவர்ந்துட்டு வருவாங்க. அதனால இவங்களை வந்து என்ன சொல்றது, ஒரு உயிரை வந்து வேட்டையாடுறது, உயிரை கொல்றதும் உயிரை வந்து களவாடிட்டு வர்றதும் இவங்களுடைய தொழிலாக இருந்தது. இருக்கிறதுலே வந்து ஒரு மோசமான ஒரு வேலை, மோசமான ஒரு குலத்தொழிலை கொண்டவர்கள் அப்படின்னா அந்த வேடுவர்களை தான் சொல்லுவாங்க. மேலும் வந்து இந்த குறவன் குறத்திகள்லாம் வந்துட்டு மலைப்பகுதிகளில் இருப்பாங்க. ஒரே மலைப்பகுதியில் ஒரு பக்கம் வந்து இவங்க வேடுவர்கள் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் குறவன் குறத்திகளும் இருக்கிறாங்க. இந்த குறவன் குறத்திகள் இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து பார்த்தோம்னா அந்த காலகட்டத்தில் அவங்க வேலியே வந்து யானையுடைய தந்தத்தை வைத்து தான் வேலியே போட்டிருப்பாங்களாம் அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் வேட்டை நாய்களையும் நிறைய வச்சிருப்பாங்களாம். அதாவது குறவன் குறத்தி அப்படிங்கிறவங்க அப்போ ரொம்ப ஒரு பெரிய ஒரு இடத்துல இருந்திருக்காங்க. அதாவது ஒரு அரசனை மாதிரி ஒரு குலம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய குலமாக குறவன் குறத்தி குலம் அந்த காலத்துல இருந்திருக்கு. அதே மாதிரி வேடுவர் குலம் அப்படிங்கிறது வேட்டையாடி வாழக்கூடிய ஒரு இனம். அதாவது ஒரு உயிரை கொன்று அதை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதுல சமையல் செஞ்சு அதை சாப்பிட்டு அப்படி வாழக்கூடியவங்க. இப்ப இறைச்சி உண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய சைவ சமயப்படி வந்து பார்த்தோம்னா இறைச்சி உண்றது தப்பு அப்படின்னு சொல்லினா கூட இறைச்சி சாப்பிட்டாலே வந்துட்டு அந்த குணம் அப்படிங்கிறது மாறிடும், சாஃப்ட்னஸ் அப்படிங்கிறது இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. உயிர்களை கொல்லக்கூடிய ஒரு மன வலிமை வந்து இந்த இறைச்சி சாப்பிட்றவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு குலத்துல தான் நம்மளுடைய திண்ணன் வந்து பிறந்து வளர்ந்துக்கிட்டு வராங்க. இவருக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் குழந்தைகளுக்கே இருக்கக்கூடிய அந்த எல்லா சேட்டைகளையும் பண்றது, குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுறது, இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு வராங்க. என்னதான் தலைவனுடைய பையனா இருந்தா கூட அவங்களுக்குன்னு ஒரு நட்பு வட்டாரம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு வளரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இது எல்லாமே வந்து சகஜமான ஒரு சூழ்நிலையில அவங்க வளர்ந்துட்டு வராங்க. ஒரு காலகட்டம் வரும் பொழுது, அதாவது திண்ணனுக்கு ஒரு 16 வயது வரும் பொழுது திண்ணனுடைய அப்பாவாக இருக்கக்கூடிய நாகனுக்கு வந்து வயது மூப்பு காரணமாக வேட்டையாட போகிறதுக்கு அவருக்கு வந்து மனசே வரல. எனக்கு வந்து வயசாயிடுச்சு, என்னால் வேட்டையாட முடியல அப்படின்னு அவரே வந்து உணர்ந்துடுறார். நம்மளுக்கு வந்து மூப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரே உணர்ந்துடுறார். உணர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துல வேட்டைக்கு வேட்டுவர்கள் வந்து வேட்டைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தலைவன் இல்லாம வேட்டைக்கு போக மாட்டாங்க. அப்போ தலைவனை அழைச்சிட்டு தான் வேட்டைக்கு போகணும். அப்போ வேட்டைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட வர்றாங்க. அது மட்டும் இல்லை, வயது மூப்பு காரணமாக இவர் ரொம்ப நாளாக வேட்டைக்கே போகாமல் இருக்கிறதுனால நிறைய வந்து மாறுதல்கள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வேடுவர்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து நம்ம வந்து காட்டெருமைகள்லாம் நிறைய வந்து இது பண்ணாமல் விட்டுட்டோம், மான்கள்லாம் அதிகமாயிடுச்சு, காட்டெருமைகள் அதிகமாயிடுச்சு, இதெல்லாம் வந்து நம்ம பயிர்களெல்லாம் தின்னுட்டு போயிடுது, இங்கே வந்து பயிர்கள் முளைக்க விடாமல் பண்ணிடுது. அதனால் வேட்டையாடுறது அப்படிங்கிறது நம்ம இனிமேலாவது தொடரணும். இப்படியே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பயிர்கள்லாம் வளர முடியாது, நம்மளுக்கெல்லாம் சாப்பாடே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி வேடுவர் குலத்தில் இருக்கக்கூடிய வேடர்கள் எல்லாருமே அவர்களுடைய தலைவனான நாகன் கிட்ட சொல்றாங்க. சொல்லும் பொழுது நாகன் என்ன சொல்றாரு, ஆமா அது வந்து எனக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், ஆனா என்னுடைய நிலைமை அப்படிங்கிறது வந்து வேற மாதிரி இருக்கு. எனக்கு வந்து வயது மூப்பாயிருச்சு அப்படிங்கிறது எனக்கே தெரியுது, என்னால வந்து வேட்டையாட முடியும் அப்படிங்கிறது எனக்கு தோணலை. அதனால நான் என்ன பண்றேன், என்னுடைய மகனுக்கு வந்து 16 வயது ஆகிறது, இப்ப அவனை வந்து நம்ம என்ன பண்றது, வேட்டுவ தலைவனா நம்ம வந்து அவனுக்கு முடிச்சு விட்டுடலாம், இனிமே நீங்க அவனை கூட்டிட்டு நீங்க வேட்டைக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வேடுவர்களுக்கு முக்கியமான ஒரு ஆயுதம் அப்படிங்கிறது வில். அப்படிதான், அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதம். வில், அம்பு, இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான ஆயுதம். இதை வந்து வேடுவர் குலத்தில் இருப்பவர்கள் மிக சிறப்பாக அதுல பயிற்சி பெற்றிருப்பாங்க.
எவ்வளோ தூரத்தில் இருந்து கூட குறிப்பார்த்து அடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளோ பயிற்சி பெற்று தான் வேடுவர்கள் எல்லாருமே இருப்பாங்க. அதே மாதிரி திண்ணனுக்குமே ஒரு 4-5 வயது இருக்கும்போதே அவருக்கு வந்து வில் வித்தை வந்து கற்றுக் கொடுக்கப்பட்டது. இந்த வில் வித்தை கற்றுக் கொடுக்கறதும் கூட அதை ஒரு கலையாக பார்த்து, இந்த கலையை இவனுக்கு வந்து ஆரம்பிக்க போறோம். இப்பெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து பாட்டு கத்துக்கிறது, நடனம் கத்துக்கிறது, அதுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன செய்யறோம், ஒரு நல்ல நாள் பார்த்து அதுல வந்து குருவுக்கு செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செஞ்சு ஒரு குழந்தைய கொண்டு போய் கொடுத்து இவங்களுக்கு வந்து நீங்க கலையை சொல்லி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த வேட்டுவர்கள் வந்து வில் வித்தையை கத்துக்கிறதுக்கும் அதே மாதிரியான விழாக்களையெல்லாம் வந்துட்டு செஞ்சிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு தலைவனுடைய மகன் அவனுக்கு ஒரு வில் விழா அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விழா வந்து திண்ணனுக்கு ஒரு 3 வயசு 4 வயசு இருக்கும் பொழுதே ஆரம்பிச்சிட்டாங்க. மிக சிறந்த வில் வித்தையில் வந்து மிக சிறந்து இருக்கக்கூடிய வில் வித்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை திண்ணனுடைய தந்தை வந்து தேர்ந்தெடுத்து அவர்கள்கிட்ட திண்ணனை வந்து ஒப்படைச்சு நீங்க வந்து இவருக்கு வில்வித்தை வந்து கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே வந்து அதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவனுடைய மகனுடைய வில்வித்தை வில் விழா அப்படின்னு சொல்லுவாங்க. வில் விழா அப்படின்னு சொல்றது அந்த வில் விழா வந்து 1 வார காலம் நடந்துச்சு திண்ணனுக்கு. அதே மாதிரி தலைவனா பதவி ஏற்க போறாரு இல்லையா, அந்த விழாவும் சிறப்பாக நடந்தது. இந்த தலைவனாக பொறுப்பேற்கும் பொழுது அந்த வேடுவர் குலத்திலேயே இருக்கக்கூடிய மூத்த பெண்மணி அவர்களை வந்து தேவராட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தேவராட்டி அப்படின்னு நம்ம வந்து பாட்டின்லாம் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி மூத்த பெண்மணி அந்த குலத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு மூத்த பெண்மணிக்கு அந்த மாதிரி ஒரு மரியாதை கொடுப்பாங்க. அது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா தலைவன் இருக்கார் இல்லையா, அந்த ஃபேமிலியில இருக்கக்கூடிய மூத்த பெண்மணி. அதாவது தலைவனுடைய தாயோ தலைவனுடைய பாட்டியோ யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கு தான் தேவராட்டி அப்படின்னு கொடுப்பாங்க. அவங்களுடைய கணவர் இருந்தால் அவருக்கும் அந்த மரியாதை கிடைக்கும். தேவராட்டி தான் அவங்க காலத்துல இருந்திருக்காங்க. அப்போ திண்ணனுடைய தந்தை வந்து என்ன சொல்றாரு வேடுவர்கள்கிட்ட, தேவராட்டியை கூட்டிட்டு வாங்க, அவங்க ஆசீர்வாதம் பண்ணி தான் இவனை வந்து தலைவனா பொறுப்பேற்க வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேவராட்டி அப்படிங்கிறவங்க இன்னொரு இடத்துல இருப்பாங்க. அங்கிருந்து இவங்க வாழக்கூடிய இடத்துக்கு இவங்க வர்றாங்க. தேவராட்டி அப்படிங்கிறவங்க வரும்பொழுது நிறைய சகுனங்கள் பார்த்து, அப்பெல்லாம் சகுனங்கள் நிறைய பார்ப்பாங்க இல்லையா, அப்படி பார்க்கும் பொழுது நல்ல நல்ல சகுனங்களா அவங்களுக்கு கண்ணில் படுது. அவங்க வந்த உடனே திண்ணனுடைய தந்தையான நாகன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரியான நல்ல சகுனங்கள் வந்து திண்ணனுடைய பாட்டனாருக்கும் நான் பார்க்கல, உனக்கு வந்து முடி சுட்டும் போதும் நான் பார்க்கல, ஆனா திண்ணனுக்கு முடி சுட்டும் போது நிறைய நல்ல சகுனங்களெல்லாம் நான் பார்க்குறேன். அப்போ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த திண்ணன் வந்து உன்னை விடவும் உன்னுடைய தந்தையை விடவும் மிக சிறந்த முறையில் உலகத்துல வந்து நிலைச்சிருக்க போறான். அவனுடைய புகழ் வந்து வானலாவ ஓங்க போகுது. அதுக்குண்டான சகுனங்களை தான் நான் வந்து பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவராட்டி திண்ணனுடைய தந்தை கிட்ட சொல்றாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நல்ல விஷயங்களாக தான் நடக்குது. அவனுடைய முடிசூட்டு விழாவும் நல்ல விதத்தில் நடந்தது. நடந்து முடிஞ்ச உடனே முத வேட்டையை போறத வந்துட்டு கன்னி வேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டத்துல. அப்போ வந்து திண்ணனுடைய தந்தை வந்து என்ன சொல்றாரு, வேடுவர்களை கூப்பிட்டு நம்ம வந்து திண்ணனை வந்து நாளைக்கு கன்னி வேட்டைக்கு நீங்க கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு வேட்டைக்கு உண்டான அந்த நுணுக்கங்கள் எல்லாம் வந்து அவன் தெரிஞ்சுக்கிட்டோம், அவன் தலைவனா இருக்கட்டும், அவன் சொல்படி நீங்க வந்து கேட்டு நடத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில வழக்கமா வந்து கிளம்புவாங்க இல்லையா. வேட்டைக்கு போறதுன்னா சாதாரண போக முடியாது, அதுக்குன்னு உண்டான சில ஏற்பாடுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் செஞ்சுட்டு தான் என்னெல்லாம் எடுத்துட்டு போகணுமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் நம்ம வேட்டைக்கு போக முடியும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு திண்ணன் வந்து காலையிலேயே என்ன பண்றார், நல்லா வந்து நீராடி முடிச்சுட்டு அவங்களுக்கே உண்டான நம்ம வந்து போர் செய்ய போறோம் அப்படின்னா போர்க்கோலம் பூணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வேட்டையாட போறாங்க அப்படின்னா வேட்டை கோலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது வேட்டையாடுறதுக்கு உண்டான அந்த உடைகளை உடுத்தி கொண்டு அதற்குண்டான எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு கிளம்பி போறது தான் வேட்டை கோலம் பூணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திண்ணனும் காலையிலேயே எழுந்திரிச்சு அவனுக்கு சிலர் வந்து உதவி பண்ணாங்க வேட்டை கோலம் போடுறதுக்கே. நான் முதல்ல வேட்டைக்கு போறாரு இல்லையா, அதனால அவனுடைய தலையெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருக்கும்போது தலையெல்லாம் விரிச்சு போட்டு தான் இருப்பாங்க.
அந்த காலத்துலலாம் வந்து முடியெல்லாம் கட் பண்ணலாம் மாட்டாங்க, முடி வெட்டுற வழக்கம்லாம் கிடையாது. ஸோ முடி நீட்டமாக தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னா, இவனுடைய தலையெல்லாம் சேர்த்து ஒரு கொண்டை போட்டு விடுறது, அந்த மாதிரி வேட்டைக்கு உண்டான உடைகளை அணிந்து கொள்வது, வில் எடுத்துக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி அம்புகள் எத்தனை அம்புகள் வேணுமோ தேவைப்படுமோ அத்தனை அம்புகளை எடுத்துக்கொள்வது. இதில் வந்து என்ன அப்படின்னா, வேடுவர்கள் அந்த காலத்தில் விஷம் தோய்ந்த அம்புகளையும் பயன்படுத்துவாங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு சிறப்பான அம்புகளெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான அம்புகளெல்லாம் எடுத்துக்கிட்டு ப்ரிப்பேர்டாக போகிறது தான் வந்துட்டு வேட்டை கோலம் பூணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய திண்ணனும் வேட்டை கோலம் பூண்டு அவனும் காட்டுக்கு வேட்டையாட போகிறான். அவனுடைய தலைமையில் மீதி இருக்கக்கூடிய மற்ற வேடுவர்கள் எல்லாருமே வந்துட்டு வேட்டைக்கு கிளம்புறாங்க. அது வந்து ஒரு போர்க்களத்துக்கு கிளம்புற மாதிரி வந்து கிளம்பி போவாங்க. அவ்வளோ வேடுவர்களும் ஒரு தலைவனுக்கு கீழே ஒரு படை கிளம்பி போகிறது மாதிரி வேட்டைக்கு கிளம்பி போவாங்க. அப்படி போகும்பொழுது அவங்களுக்கு வேட்டை காடு அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே தான் வந்து வேட்டையாடுவாங்க. வேட்டைக்காட்டில் வந்து ஒரு முகாம் மாதிரி அமைச்சிப்பாங்க. வேட்டைக்காடு அப்படிங்கிறது ஒரு முகாம் மாதிரி போட்டு எல்லாரும் அங்கே இருந்துட்டு அங்கே இருந்து காடுக்குள்ளே போய் வேட்டையாடி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து அந்த வேட்டைக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்து வச்சுட்டு அங்கே இருந்து இவர்களுடைய இருப்பிடத்திற்கு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வருவாங்க. இதுதான் வேடுவர்களுடைய வழக்கம். அதனால இவங்களும் வந்து காட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்க, இந்த வேட்டைக்காடு அப்படின்னு ஒரு இடத்த வந்து தேர்வு பண்ணுறாங்க. வேட்டைக்காட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து திண்ணன் கூட 2 பேர் வந்து போகிறாங்க. எல்லாருமே வந்து சின்ன சின்ன குழுக்களாக பிரிஞ்சு வேட்டையாட ஆரம்பிப்பாங்க. திண்ணனும் அவனுடைய நண்பனாக இருக்கக்கூடிய நாணன் காடன்னு 2 பேர் 3 பேரும் வந்துட்டு ஒரே வழியில் போகிறாங்க. போகும்பொழுது நிறைய விஷயங்கள் நடக்கும். அங்கே போய் வந்து சத்தம் கொடுப்பாங்க. இவங்க ஒரு மாதிரி சத்தம் கொடுக்கும் பொழுது அந்த சத்தத்துக்கு பயந்து அங்கே இருக்கக்கூடிய காட்டு பன்றிகளும் சரி, அங்கே காட்டு எருமைகளும் சரி, மான்களும் சரி எல்லாமே வந்து அப்படியே தலை தெரிச்சு ஓடும். அப்படி ஓடும் பொழுது அதை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா வேட்டையாடிடுவாங்க. இவங்க எங்கே இருந்துனாலும் வந்து வில்லுல இருந்து அம்பு வந்து செலுத்தக்கூடிய ஒரு திறமை இருக்கும் இல்லையா, அப்போ ஓடுற மிருகங்கள் மேலே அம்பு செலுத்தும் பொழுது அது வந்து அந்த இடத்துலயே வந்து சுருண்டு விழுந்து இறந்து போயிடும். இறந்து போன மிருகங்களை இவங்க வந்து தூக்கிட்டு வந்துருவாங்க. இதுதான் அவங்களுடைய வேட்டையாடுதல் அப்படிங்கிறது இந்த மாதிரி இதில் தான் இருக்கும். இது செய்யறதுக்கு தான் வந்து எல்லாருமே போயிருப்பாங்க. இவங்க 3 பேரும் ஒரு வழியில் போகிறாங்க. அந்த இடத்துல என்ன அப்படின்னா ஒரு காட்டுப்பன்றி ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. 3 பேரும் பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்காங்க. இவங்களால அதை வந்து எதுவுமே பண்ண முடியல. அம்பு ஏறாங்க, பிடிக்க முடியல. கடைசியில் வந்து கொஞ்சம் கிட்ட போனதுக்கப்புறம் நம்மளுடைய திண்ணன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய உடைவாள் இருக்கும் இல்லையா, கத்தி மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கத்தியை உருவி அந்த காட்டு பன்றியை வந்து குத்தி கொன்னுடுறார். கொன்னதுக்கப்புறம் வந்து கூட வந்த நாணனும் காடனும் வந்து ஒரே ஆச்சரியம், பரவாயில்லையே நீ இப்போதான் ஃபர்ஸ்ட் வேட்டைக்கு வரும்பொழுது இந்த மாதிரி காட்டு பன்றியை வந்து கொன்னுட்டியே, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருமையாக பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டதுக்கு அப்புறமா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப வந்து களைச்சு போயிட்டோம், நாங்கள் ரொம்ப நேரம் வேட்டையாடிட்டு இருக்கோம் இல்லையா, ரொம்ப தூரம் ஓடி வேற வந்தோம் அந்த காட்டுப்பன்றி பின்னாடி, ஓடி வரதுனால எங்களுக்கு ரொம்ப வந்து மூச்சு வாங்குது, தண்ணி வேற குடிக்க வேண்டியிருக்கு, அதனால வந்துட்டு என்ன அப்படின்னா கொஞ்ச நேரம் நம்ம இளைப்பாரி விட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் திருப்பியும் வேட்டையை கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா நம்மளுடைய வேட்டைக்காடுக்கு இதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து நம்ம ஊருக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறமா நம்மளுடைய திண்ணன் வந்து என்ன சொல்றாரு, அவர் தானே தலைவன், அவர் தானே முடிவெடுக்கணும். அவர் என்ன சொல்றாரு, சரி பக்கத்துல வந்து ஏதாவது ஆறு ஓடுதா, இங்க வந்து ஏதாவது ஆறு ஓடுதுன்னா சொல்லுங்க, ஸோ அந்த ஆற்றுக்கிட்ட போயிட்டு நம்ம வந்து தண்ணி குடிச்சிட்டு அங்கேயே வந்து இந்த காட்டு பன்றியை சமைத்து சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் இளைப்பாரிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேட்டைக்காடுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திண்ணன் சொல்றாரு. உடனே வந்து நானும் என்ன சொல்றான், பக்கத்துலேயே வந்து ஒரு ஆறு ஓடுது, அது பொன்முகலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த ஆறும் கொஞ்சம் நடந்து போகிற டிஸ்டன்ஸில் தான் இருக்கு, போயிட்டு நம்ம வந்து பார்ப்போம், அங்கே போய் தண்ணி குடிச்சிட்டு அங்கேயே ஆற்றங்கரையிலே உட்காந்து இந்த காட்டு பன்றியை சமைச்சு நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இளைப்பாரிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வேட்டைக்காடுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது திண்ணனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நடந்து போகிற தூரம் தான், கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா இந்த காத தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காலத்தில், அந்த மாதிரி ஒரு காத தூரம் போனதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஆறு வருது, ஆத்தங்கரையிலேயே உட்காந்துருக்காங்க. பொன்முகலி ஆற்றங்கரைக்கு வந்து வந்ததுக்கப்புறமா இவருக்கு திண்ணனாருக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மாதிரி ஈர்ப்பு, ஒரு மலையை பார்த்து அது 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 வந்து தன்னை இழுக்கிற மாதிரி ஈர்க்கிற மாதிரி இவருக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு மாதிரி மனசில் வந்து மகிழ்ச்சியான ஒரு நிலைமை வந்து அவருக்கு உருவாகுது. ஒரு வித்தியாசமாக அவர் வந்து உணர்றாரு.
உணர்ந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து என்ன சொல்றாரு, இந்த நாணன் கிட்ட கேட்குறாரு, இந்த மலையில வந்து என்ன இருக்கு? இந்த மலையை பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மலை வந்து என்னைய வந்து ஈர்க்குது அப்படியே. இது இங்க வந்த உடனே என்னுடைய மனபாரமெல்லாம் நீங்கி, எனக்கு கஷ்டமெல்லாம் நீங்கி, நான் ரொம்ப வந்து மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த மலையில வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. கேட்ட உடனே நானன் வந்து என்ன சொல்றாரு, இதுல வந்து குடுமி தேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமி இருக்கு மேல. மேல வேணா நம்ம வந்து போய் பார்க்கலாம், கும்பிட்டுட்டு வரலாம். இவ்வளவு தூரம் வந்துட்டேல்ல, வா வந்து நீ வந்து மேல வந்து அது குடுமி தேவரை கும்பிட்டுட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கார்டன் கிட்ட என்ன சொல்றாங்க, நீ வந்து இந்த நெருப்பெல்லாம் உருவாக்கணும்ல. அப்பெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெருப்பு பெட்டியெல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் வந்து இந்த 2 மரக்குச்சியை வந்து ஷார்ப்பாக சீவி அதிலிருந்து நெருப்பு உருவாக்கி அதில் ஒரு மரக்கட்டைகள்லாம் காட்டில் கறக்கக்கூடிய அந்த சுள்ளிகள்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த சுள்ளியெல்லாம் பொறுக்கி ஒரு இடத்துல போட்டு அதில் நெருப்பு உருவாக்கி அதில் தான் வந்துட்டு இவங்க வேட்டையாடி இருக்கக்கூடிய மிருகத்தை அதில் வந்து வாட்டி அதை வந்து இவங்க சாப்பிடுவாங்க. இதுதான் வழக்கம். அப்போ வந்து காடன் கிட்ட வந்து திண்ணன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வந்து நெருப்பை உருவாக்கி வந்து வச்சிரு, நான் வந்து அதுக்குள்ள மேலே போய் அந்த குடுமி தேவர் வந்து தரிசிச்சுட்டு வந்துடுறேன். வந்து நம்ம வந்து இந்த காட்டு பன்றிய நம்ம தீயில போட்டு வாட்டி நம்ம 3 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காடனை கீழேயே விட்டுட்டு நாணனும் திண்ணனும் வந்துட்டு மலை மேலே ஏறி போறாங்க. இந்த மலை மேலே ஏறி போக 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 திண்ணனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, மனசுல ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து வாழ்க்கையில எனக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் இங்கே தான் இருக்கு, எனக்கு இதுதான் வந்து என்னுடைய கடமை, இதுதான் என்னுடைய பிறவி பயன் அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாமோ விஷயங்கள் வந்து அவனுக்கு தோணுன்னு நம்ம இவ்வளோ நாளாக இங்கே எப்படி வராமல் இருந்தோம் அப்படின்னு எல்லாம் தோணுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்க்கும் பொழுது மேலே லிங்க ரூபத்தில் சிவபெருமான் வந்து இருக்கார். அவரை தான் வந்து குடுமி தேவர் அப்படின்னு சொல்லிட்டு நாணன் சொன்னது வந்து லிங்க உருவத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தான். அவங்கள பார்த்த உடனே, அந்த லிங்க திருமேனியை பார்த்த உடனே திண்ணன் வந்து என்ன அப்படின்னா ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம ஓடி போய் அந்த லிங்க திருமேனியை கட்டி பிடிச்சி ஒரே அழுது எனக்கு வந்து நீ இவ்வளோ நாளாக வந்து உன்னை நான் பார்க்காம இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணீர் விட்டு அழுகுறான். இதை பார்த்துட்டு எனக்கு வந்து ஒன்றுமே புரியலை. இவன் என்ன இப்படி ஓடி போய் இந்த சாமியை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறானே, என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலை. திண்ணன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, லிங்க திருமேனியா இருக்கக்கூடிய சிவபெருமானிடம் பேச ஆரம்பிச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ வந்து இங்கே வந்து நீ எப்படி இருக்கிற, தனியா இருக்கியே, இங்க வந்து காட்டுக்குள்ள காட்டு மிருகங்கள்லாம் இருக்கே, எல்லாம் வந்து உன்னை ஏதாவது பண்ணிருமே, இப்படி தனியா இருக்கே, உனக்கு பாதுகாப்பு யாருமே இல்லையா, இப்படி தனியா இருந்தேன்னா என்னத்துக்கு ஆகுறது, ஏதாவது காட்டு மிருகம் வந்து உனக்கு ஏதாவது தீங்கு பண்ணிருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், நீ சாப்பிட்டியோ இல்லையோ தெரியலையே அப்படின்னு எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு தெரிஞ்சவங்களை கேட்கும்போது, இதில் நம்ம குழந்தைகளை கேட்கும் பொழுது நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, அப்படி தனியாக இருக்கே உனக்கு பாதுகாப்பு இல்லையே அப்படின்லாம் புலம்புவோம் இல்லையா, அதே மாதிரி லிங்க திருமணியை பார்த்து கட்டுப்பிடிச்சி புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லை, அதில் வந்து என்னன்னா அபிஷேகம் பண்ணியிருந்தது, அதே நேரத்தில் பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தது, பச்சிலைகளும் பூக்களையும் வச்சு அலங்காரம்லாம் பண்ணியிருக்கு. அதை பார்த்துட்டு திண்ணன் வந்து கேட்குறாரு, இதெல்லாம் யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாணன் கிட்ட கேட்குறாரு. அப்போ நாணன் சொல்றாரு, உங்கள் அப்பா கூட வந்துட்டு நான் வேட்டைக்கு வரும்பொழுது ஒரு நாள் இந்த கோயிலுக்கு வந்தோம் நாங்கள். அப்படி வரும்பொழுது ஒரு வயதானவர் முதியவர் ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இங்கே வந்துட்டு இந்த மாதிரி இவங்க குடுமி தேவருக்கு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அபிஷேகம் பண்ணுவார். அது மாதிரி தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஊற்றி அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பூவெல்லாம் வைப்பார், பச்சிலையெல்லாம் பறித்து என்னெல்லாம் சொல்லிக்கிட்டே வைப்பார். அதே மாதிரி வேறு ஏதோ ஒரு மொழியில் என்னெல்லாமோ சொல்லி வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அவர் போவார். அதை வந்து நான் பார்த்துருக்கேன், இன்னைக்கும் அவர் தான் இங்கே வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானன் வந்து சொல்கிறாப்புல. சொன்ன உடனே திண்ணன் வந்து யோசிக்கிறான். அப்போது நம்ம வந்து இவரை வந்து கும்பிடக்கூடிய முறை வந்து இதுதான், அவர் மேலே தண்ணி ஊற்றணும், அதே மாதிரி பூ வைக்கணும், பச்சிலை வைக்கணும், இதெல்லாம் வச்சு தான் கும்பிடணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திண்ணனுக்கு தோணுது. அப்போ நம்மளும் இதே மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பு வருது. அதுக்கப்புறம் என்ன தோணுதுன்னா, இவர் வந்து சாப்பிட்டாரோ இல்லையோ தெரியலையே, காட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காரு, இவர் எப்படி சாப்பிட்ருக்க முடியும், எவ்வளோ நாள் பட்டினியாக கிடக்காரோ தெரியலையே, இவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்களோ இல்லையோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, லிங்க திருமணியை பார்த்தே பேசுகிறாரு.
நீ வந்து இங்கே இரு, நான் போய் உனக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வரேன், நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஒரு 10 அடி தூரம் போறாரு. திருப்பியும் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு லிங்க திருமணி அப்படியே கட்டி பிடிச்சிட்டு, இல்லை நான் உன்னை தனியாக விட்டுட்டு எப்படி போவேன், நீ தனியாக எப்படி இருப்ப, உன்னை விட்டு என்னால் போகவே முடியாது அப்படிங்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை உனக்கு பசிக்கும், கீழே வந்து மலை அடி வாரத்தில் நான் சாப்பாடு வச்சுருக்கேன், நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 அடி தூரம் போகிறாரு. போயிட்டு திரும்பி பார்த்துட்டு, ஐயோ உன்னை நான் தனியாக எப்படி விட்டுட்டு போவேன் அப்படின்னு ஓடி வந்து லிங்க திருமணியை கட்டி பிடிச்சிக்கிறாரு. இப்படியே ஒரு 10-15 தடவை பண்ணிட்டாரு. நாணனுக்கு ஒன்றுமே புரியலை. ஏன் இவன் இந்த மாதிரி பண்ணுறான், இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக நடந்துக்கிறானே, ஒருவேளை இவனுக்கு பித்து பிடிச்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு வழியாக என்ன ஆச்சு அப்படின்னா, நீ பத்திரமா இரு, நான் போய் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவர் மலையிலேருந்து இறங்கி வர ஆரம்பிச்சிட்டாரு. இறங்கி வந்தோடனே நானும் கூடவே இறங்கி வந்துட்டான். வந்து கீழே வந்து பார்க்கும் பொழுது காடன் வந்து என்ன பண்ணி வச்சுருக்கான்னா, நெருப்பு மூட்டி நிறைய விறகுகள்லாம் போட்டு நெருப்பு மூட்டி வச்சுருக்காப்புல. அதில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க இவங்க வேட்டையாடி கொண்டு வந்த காட்டு பன்றி இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ என்ன செய்யணும்னா கட் பண்ணி அதில் வந்து வேக வச்சு சாப்பிடணும். இதுதான் இவங்க செய்யக்கூடிய வேலை. ஆனால் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, வேலையை தான் பண்ணுறாரு. ஆனால் காடன் எல்லாமோ கேட்டுக்கிட்டே இருக்கான், அது இவர் காதிலே விழலை. நானும் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கான், அதுவும் இவர் காதிலே விழலை. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த காட்டு பன்றியில் இருக்கக்கூடியதுலே சிறப்பாக இருக்கக்கூடிய ரொம்ப வந்து மிருதுவாக இருக்கக்கூடிய பகுதியாக பார்த்து 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 இவங்க வந்து அம்பு இருக்கு இல்லையா, அம்பில் வந்து முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கூர்மையான இதை வச்சு தான் கட் பண்ணுவாங்க, அந்த காட்டு விலங்குகளெல்லாம் கட் பண்ணுவாங்க. அப்படி வந்து அந்த அம்பு வச்சு அந்த காட்டு பன்றியை வெட்டி அதில் இருக்கிறதுலேயே ரொம்ப மிருதுவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியை எடுத்து அதை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி அதை ஒரு குச்சியில் சொருகி தீயில வந்து வாட்டிக்கிட்டு இருக்காரு. இது கடையில் வந்துட்டு காடன் பேசுகிறதும் இவருக்கு கேட்கல, நானும் பேசுகிறதும் இவருக்கு கேட்கல. அப்போ காடனும் நானும் பேசிக்கிறாங்க. அப்போ நானும் வந்து சொல்கிறான், இவன் ஒரு மாதிரி வந்து நடந்துக்கிறான், மேலே போனவொன்னு அந்த குடிமி தேவரை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டான். அவருக்கு என்னமோ வந்து உயிர் இருக்கிற மாதிரி அவர்கிட்ட நீ சாப்பிட்டியா சாப்பிட்லையா, நீ எப்படி இங்கே இருப்ப, காட்டு மிருகம் வந்து உன்னை அப்படி பண்ணிருமே இப்படி பண்ணிருமேன்னு ஒரு மாதிரி வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டான். எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு வந்து பித்து பிடிச்சிருச்சு, அதுவும் தெய்வ பித்து பிடிச்சிருச்சு. தெய்வ பித்து பிடிச்சதுன்னா அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. இவனை வந்து இந்த நிலைமையிலேருந்து மீட்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம போயிட்டு தேவராட்டியை கூட்டு வரணும், அவங்களுக்கு தான் இந்த விஷயம்லாம் தெரியும், அவங்கள கூட்டு வந்தால் தான் இவங்களை தெளிய வைக்க முடியும், இல்லைன்னா இவனை வந்து தெளிய வைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானன்னு சொல்கிறான். காடனுமே வந்துட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறான், அந்த நிலைமையிலேருந்து அவர் வெளியில் கொண்டு வர்றதுக்கும் பேச வைக்கிறதுக்கும் அவர் இந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கும் எவ்வளவோ வந்து முயற்சி பண்ணுறாங்க, 2 பேராலையுமே முடியல. இவர் என்ன பண்ணுறாரு, இவர் அந்த இறைச்சியை எடுத்து எது நல்லா இருக்குது, எதை வந்து நம்ம சாமிக்கு படைக்கலாம், அவருக்கு வந்து எது வந்து சாப்பிட்டா வந்து நல்ல மிருதுவாக இருக்கும், ரொம்ப வந்து ருசியாக இருக்கும், இது ரெண்டையும் பார்த்து பார்த்து என்ன பண்ணுறான், தீயில வாட்டி வாட்டி ஒன்றையாக இவன் வாயில் போட்டு ருசி பார்த்து, இது வந்து மிருதுவாக இருக்கா, இது சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கா, இதை சாப்பிட்டா சாமிக்கு பிடிக்குமா அப்படின்னு கடிச்சு 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 பார்த்து அந்த கடிச்சு பார்த்த துண்டுகளெல்லாம் வந்துட்டு ஒரு இலையில அடுக்கிக்கிட்டே இருக்கான். இவன் வந்து இப்படி செய்கிறத பார்த்தோன்னே இவன் என்னடா இது, எல்லாருமே பசியாக தான் இருக்கும், இவன் வந்து தலைவன், இவன் வந்து என்ன பண்ணணும், இருக்கிறத நம்மளுக்கு பகிர்ந்து கொடுக்கணும், அப்போ தான் நம்ம சாப்பிட முடியும், நம்மளை பற்றியும் யோசிக்க மாட்டேங்கிறான். சரி அவனாவது சாப்பிட்றானான்னு பார்த்தா அவனும் சாப்பிட மாட்டேங்கிறான். அவன் என்ன செய்கிறான், கடிச்சு 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 இலையில வச்சுக்கிட்டு இருக்கான், அவனும் திங்க மாட்டேங்கிறான், நம்மளையும் திங்க விட மாட்டேங்கிறான், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நானும் காடனும் பேசிக்கிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம போயிட்டு தேவராட்டியை கூட்டு வந்துடலாம், இந்த பித்து நிலையிலலாம் இவனை வந்து இருக்க விடக்கூடாது, இதை தெளிய வைக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணிடுறாங்க, வேட்டைக்காடை நோக்கி போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் வந்து நம்ம திண்டன் வந்து என்ன பண்ணுறாரு, இவர் ருசி பார்த்த அந்த இதை வந்து இலையில அடுக்கி வச்சிருக்காரு இல்லையா, அதை வச்சுக்கிட்டாரு. தண்ணி எடுத்துகிட்டு போகணுமே, எப்படி எடுத்துகிட்டு போகிறது, எதில் எடுத்துகிட்டு போகிறது, வேட்டையாட போகிறது, தண்ணி எங்கே எடுத்துகிட்டு போகிறது, ஒரு இதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, இவர் வாயிலேயே தண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த பொன்முகலி ஆறு ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதுலேருந்து என்ன பண்ணுறாரு, தண்ணி அப்படியே எடுத்து வாயில் வந்து வச்சுக்கிறார். அந்த தண்ணியை கொண்டு போய் வந்து சாமி மேலே வந்து அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வாயில் வந்து தண்ணி வச்சுக்கிறாரு. பூ, அந்த பச்சை இலை இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்ல, இதில் எப்படி எடுத்துகிட்டு போகிறதுனா அதெல்லாம் பறித்து என்ன பண்ணிக்கிறாரு, தலையில் சொருகிக்கிறாரு. தலையில் சொருகி வச்சுட்டு ஒரு கையில் இவர் வந்து ருசி பார்த்து இலையில வச்ச அந்த மாமிசமும், இன்னொரு கையில் இவருடைய வில்லு அம்பு ஆயுதங்கள் இருக்குல்ல, அது 2யும் எடுத்துக்கிட்டு மேலே வந்து குடிமி தேவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க.
போனதுக்கப்புறம் மேலே போய் என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே வந்து அந்த ஒரு வயோதிகர் வந்து இந்த பூ பச்சிலையெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காருல, அதெல்லாம் என்ன பண்ணுறாரு, இவர் காலை வச்சு தள்ளி விடுறாரு. காலில் செருப்பு போட்டிருக்காரு. செருப்பு காலோட என்ன பண்ணுறாரு, ஏன்னா 2 கையும் பிஸியாக இருக்கு இல்லையா, நம்மளால் பண்ண முடியாது. அப்போ காலு தான் வந்து நம்மளுக்கு உபயோகமாகும், காலை வச்சு தான் நம்ம பண்ண முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, காலை வச்சு அந்த மேலே இருக்கிற இந்த இலை பச்சிலையெல்லாம் தள்ளி விடுறாரு. தள்ளி விட்டுட்டு வாயில் இருந்த அந்த தண்ணீரை வந்து அப்படியே அந்த லிங்க திருமணி மேலே கொப்பளிக்கிறார். கொப்பளிச்சு அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, தலையில் இருக்கக்கூடிய அந்த பூக்களெல்லாம் எடுத்து அலங்காரம் பண்ணுறாரு. பண்ணிட்டு இவர் வாயில் போட்டு மென்று பார்த்து வச்சிருக்கக்கூடிய அந்த மாமிசம் அதை வந்து கொண்டு வந்து சாமிக்கு படைக்கிறார். படைச்சிட்டு இவர் என்ன சொல்கிறாரு, நீ சாப்பிடு, இதெல்லாமே நல்லா இருக்குது, நான் டேஸ்ட்டு பார்த்தேன், நல்லா இருக்குது, அதனால நீ சாப்பிடு, உனக்கு அதனால தான் நல்லதாக பார்த்து நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அதுக்குள்ளே இருட்டிருச்சு. இருட்டதுக்கப்புறமா இவருக்கு தோணுது, ராத்திரியில் இவர் எப்படி தனியாக இருப்பார், இங்கெல்லாம் வந்து காட்டு மிருகங்கள் அதிகமாக வருமே, இல்லை இவருக்கு வந்து நம்ம காவல் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ராத்திரி ஃபுல்லாகவே காவல் இருக்கிறார். காவல் இருந்துட்டு காலையில் வெடியும் பொழுது என்ன பண்ணுறாரு, இவர்கிட்ட சாமிக்கிட்ட வந்து என்ன சொல்கிறாரு, நீ இரு, நான் இப்போ விடிஞ்சிருச்சு, இனிமேல் காட்டு மிருகம்லாம் வராது, தைரியமாக இரு, நான் போய் உனக்கு வந்து வேட்டையாடி எதையாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். இவர் போனதுக்கப்புறம் அந்த வயோதிகர் எப்போவுமே வந்து இது பண்ணுறாரு இல்லையா, அபிஷேகம் பண்ணுறாரு இல்லையா, அவர் வந்து வர்றாரு. வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, இது என்னது இப்படி இருக்குது, வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும், அவர் வந்து அஷ்டாங்க அனுஷ்டாங்கள்லாம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணக்கூடிய ஒருத்தர். அவர் பேர் வந்து சிவகோசரியார் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவகோசரியார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து வர்றாரு. சிவகோசரியார் வந்து பார்த்தாருன்னா, என்ன இது இப்படி இருக்கு, இதெல்லாம் பண்ணவே கூடாது, சாமிக்கு யார் இந்த அபச்சாரத்தை பண்ணுறதுன்னு ரொம்ப அழுறாரு. அழுது முடிச்சுட்டு, ஐயோ நம்ம இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்துட்டு சுத்தம் பண்ணுறாரு. முழுவதும் சுத்தம் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, இவருடைய ஆகம விதிப்படி இவரும் போய் அந்த பொன்முகலி ஆற்றுல குளிச்சுட்டு அங்கேயே தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவங்க சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் பச்சிலை பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி இவர் என்னெல்லாம் பண்ணுவாரோ அதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டார். இவர் போனதுக்கு அப்புறமா வேட்டையாடி மிருகத்தை எடுத்துட்டு அதை சமைச்சு எடுத்துக்கிட்டு நம்மளுடைய திண்ணன் வரார். வந்து அவர் என்ன பண்ணுவார், அவர் வழக்கம் போல் வச்சுருந்த பூவெல்லாம் காலில் தள்ளி விட்டுட்டு வாயில் இருந்த தண்ணியால் அபிஷேகம் பண்ணி அவர் பதம் பார்த்து கொண்டு வந்த மாமிசத்தை படைச்சி தலையில் வச்சுட்டு வந்த பூவெல்லாம் எடுத்து போட்டு அவருக்கு தெரிஞ்ச வகையில் அவர் சாமி கும்பிடுறார். கும்பிட்டுட்டு ராத்திரி எல்லாம் வந்து காவல் இருக்கிறார். இப்படி 5 நாட்கள் நடக்கிறது. 5 நாட்களும் இது மாறி மாறி நடக்குது. இவர் வந்து இவருக்கு பிடிச்சதை வச்சு இது பண்ணுறது. காலையில் சிவகோசரியார் வந்து அவர் என்னடா இது அபச்சாரம்னு சொல்லி அவர் வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறது. இது வந்து 5 நாட்கள் தொடர்ந்து நடக்குது. இதுக்கு இடையில வந்து தேவராட்டியை கூப்பிட்டு போனவங்க வந்துட்டாங்க ஒரு நாள். வந்து அவங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. இவரை வந்து அந்த சிந்தனையிலேருந்து வெளியில் கொண்டு வரவே முடியல அவங்களால. அவர் அதே சிந்தனையிலே இருக்கார், அதே சிந்தனையிலே பேசுகிறாரு. இவங்க பேசுகிறதுக்கு எதுக்குமே அவர் வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. சாமியை பார்க்கணும், சாமிக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும், காட்டு வழங்குக்கிட்ட வந்து சாமியை காப்பாற்றணும், சாமிக்கிட்ட இருக்கணும், இது மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காரே தவிர இதை தாண்டி எதையுமே அவர் பேசலை. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கே விட்டுட்டு அவங்களும் போயிடுறாங்க. சரி இவனே வந்து பித்தெல்லாம் தெளிஞ்சு அவனே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேட்டை காட்டில் போய் நம்ம வந்து காத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டை காடுக்கு போயிடுறாங்க. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, 5 நாளும் இதே காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு. 5 நாளும் தூக்கம் கிடையாது. காலையில் வந்து போவார், வேட்டையாடுவார், சமைச்சு கொண்டு போய் படைப்பார், ராத்திரி ஃபுல்லாக வந்து காவல் இருப்பார், 5 நாளும் தூக்கம் இல்லாமல் இருக்கார். 5ஆவது நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, நம்மளுடைய சிவகோசரியார் வந்து சிவபெருமான் கிட்ட ரொம்ப இது பண்ணி வேண்டுறாரு. இந்த மாதிரி வேடுவர்கள்லாம் இங்கே வந்து உனக்கு இப்படிலாம் நாசம் பண்ணிட்டு போகிறாங்களே, செய்யக்கூடாத அடாத செயல்களெல்லாம் செஞ்சுட்டு போகிறாங்களே, இதெல்லாம் வந்துட்டு நீ ஏற்றுக்கிறியா, இதெல்லாம் நடக்கணும்னு நீ உனக்கு சித்தமாக இருக்கா, இதை உன் சித்தம் இல்லாமல் இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் நடக்கணும்னு நீ சித்தப்படுறியா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரி பூஜை பண்ணும்போது நிறைய ஆதங்கத்தை கொட்டுறாரு சிவபெருமான் கிட்ட. கொட்டிட்டு அவரும் வழக்கம் போல் பூஜைகளை எல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து வீட்டுக்கு போயிடுறார். அன்னைக்கு ராத்திரி அவருடைய கனவுல, சிவகோசரியாருடைய கனவுல சிவபெருமான் வர்றார். வந்து நம்மளுடைய திண்ணனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்றார். திண்ணனுடைய பெருமைகள் எல்லாம் என்ன, அவனுடைய பக்தி வந்து எப்படிப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்றாரு. அவன் வந்து வாயில வச்சு ஒரு உமிழ் நீரை கொண்டு வந்து எனக்கு அபிஷேகம் பண்றான் இல்லையா, அது வந்து கங்கை நீரை விட புனிதமான ஒரு நீர். அவன் வந்து வாயில வச்சு
ருசி பார்த்து கொண்டு வர்ற அந்த இதுதான் அந்த மாமிசம்தான் வந்து சிறந்த ஒரு பிரசாதமாக இருக்கும், உலகத்திலே சிறந்த ஒரு பிரசாதமாக இருக்கும். அவன் தலையில வச்சு கொடுக்குற அந்த பூ தான் வந்து உலகத்திலேயே ஒரு சிறந்த வாசனையுள்ள பூவா வந்து எனக்கு தெரியுது. அவனுடைய பக்திக்கு முன்னாடி வந்து வேற எதுவுமே நிற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சிவபெருமான் வந்து இவருடைய கனவுல வந்து சொல்றார். அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாரு, நீ வந்து அவனுடைய பக்தி என்ன அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு நீ போயிட்டு எப்பவும் பண்ற மாதிரி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி பூஜை பண்ணுவேல, பண்ணிட்டு நீ அங்கேயே ஒளிஞ்சிருந்து பாரு, பார்த்தேன்னா உனக்கு அவனுடைய பக்தி என்ன அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. கனவு கண்ட உடனே எந்திரிச்சு உட்கார்ந்து இவருக்கு என்ன அப்படின்னா, என்ன இவர் வந்து இந்த மாதிரி சிவபெருமான் கனவுல வந்து சொல்லிட்டாரே, என்ன பண்றதுன்னு இவருக்கு ஒண்ணுமே தோணவே இல்லை. அதுக்கப்புறம் தூக்கமும் வரல. மறுநாள் காலையில நேரமாவே எந்திரிச்சிட்டு போய் நம்ம அனுஷ்டானங்கள்லாம் செய்வோம்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு பூஜையெல்லாம் பண்ணி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு முடிச்சுட்டு அவருக்கு தோணுது, சிவபெருமான் சொன்ன மாதிரியே நம்ம இன்னைக்கு ஒளிஞ்சிருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது திண்ணன் வந்து வர்றார். வழக்கம் போல வாயில தண்ணியும் கையில வந்து மாமிசமும் தலையில் பூக்களும் எடுத்துக்கிட்டு இவர் வந்து நடந்து வர்றார். ஒரு கையில வில்லும் வச்சிருக்கார். வச்சுட்டு நடந்து வந்து பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா, அந்த லிங்க திருமணியில கண்கள் இருக்கு, முகம் மாதிரி 2 கண்கள் இருக்கு. கண்கள் இருக்கும் பொழுது அதுல ஒரு கண்ணுல இருந்து ரத்தம் வழிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதை பார்த்த உடனே திண்ணனுக்கு வந்து தாங்க முடியல. அவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு, கையில இருக்கிற அத்தனையும் வந்து அப்படி போட்டு வாயில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து சதற, யார் இந்த மாதிரி பண்ணது, உனக்கு எப்படி இப்படி ஆச்சுது அப்படின்னு சொல்லிட்டு வில்லையும் அம்பையும் எடுத்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு வந்து சுத்திக்கிட்டே இருக்காரு. சுத்தி என்ன பண்றாரு, யார் இந்த மாதிரி பண்ணது ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேடி கண்டுபிடிச்சு தண்டிக்கணும் அப்படின்னுட்டே இவர் வந்து போயிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இவரால் எதையுமே கண்டுபிடிக்க முடியல. திரும்பவும் வர்றாரு, ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு, பச்சிலை வைத்தியமாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மலையிலேருந்து கீழே இறங்கி பச்சிலையெல்லாம் பறிச்சுட்டு வந்து அதெல்லாம் அரைச்சி வச்சு பார்க்குறாரு, ரத்தம் நிற்கவே இல்லை. அப்புறம் வந்து இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, புண்ணு இருக்க வந்து இன்னொரு புண்ணு தான் வந்துட்டு மருந்தா அமைய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி வந்து இவருக்கு ஞாபகம் வருது. அப்போ இவருக்கு வந்து புண்ணு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அப்போ உனக்கு கண்ணிலேருந்து ரத்தம் வருது அப்படின்னா அப்போ என்னுடைய கண்ணை எடுத்து அதில் வச்சான்னா அந்த புண்ணுக்கு இந்த புண்ணு வந்து மருந்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தோணுது. இவர் கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன பண்றார், கையில் இருக்கிற அம்பால ஒரு கண்ணை வந்து அப்படியே நோண்டி எடுத்து அவரோட சிவபெருமானுடைய அந்த ரத்தம் வழிந்த கண்ணில் வந்து வச்சிடறாரு. வச்ச உடனே ரத்தம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப் ஆனோடனே இவருக்கு வந்து ஒரே சந்தோஷம், நான் வந்து உன்னுடைய நோய்க்கு உண்டான மருந்து, உன்னுடைய புண்ணுக்கு உண்டான மருந்தை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதுதான் உனக்கு இதானா நான் இதை முதலையே செஞ்சிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் சிவபெருமானுக்கு பண்ணதுல. சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு ஆடிக்கிட்டு இருக்காரு. திருப்பி பார்த்தா இன்னொரு கண்ணுல இருந்தும் ரத்தம் வலியுது. இன்னொரு கண்ணுலேருந்து ரத்தம் வலியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இவருக்கு புரிஞ்சு போச்சு, இதுக்கு என்ன மருந்து போடணும்னு எனக்கு தெரியும், இந்த கண்ணை எடுத்து இங்கே வச்சதுனால இது நின்றுடுச்சு, என்கிட்ட தான் இன்னொரு கண்ணு இருக்குல்ல, அதை எடுத்து இதில் வைக்கிறேன், வச்சோடனே இந்த கண்ணுலேயும் ரத்தம் வருது நின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்ன பண்ணுறாரு, இந்த கண்ணையும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து கண்ணு தெரியாமல் போயிருமே அப்படிங்கிறத யோசிச்சு சட்டுன்னு என்ன பண்ணுறாரு, எங்கே வந்து நம்ம கண்ணை ஒட்டணுமோ அந்த இடத்துல இவர் காலை தூக்கி வைக்கிறார். அடையாளத்துக்காக காலை வச்சுட்டு நம்ம இந்த கண்ணை தோண்டி எடுத்து நம்ம கால் எங்கே இருக்கோ அதை தடவி அந்த இடத்துல கண்ணை ஒட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு யோசனை வந்தோடனே கொஞ்சம் கூட யோசிக்காம கடகடன்னு காலை தூக்கி அந்த எங்கே ரத்தம் வந்ததோ அந்த கண்ணு மேலே இவருடைய கால் செருப்போடு இருக்கக்கூடிய இவருடைய காலை தூக்கி வச்சாரு. வச்சுட்டு கடகடன்னு கண்ணை நோண்டுறதுக்காக அம்பை எடுத்துட்டு இப்படி குத்ததுக்கு போறாரு. போகும் பொழுது லிங்க திருமணியிலிருந்து சிவபெருமானுடைய கரம் வந்து வெளிப்பட்டு அவருடைய கண்ணப்பருடைய திண்ணனுடைய கையை வந்து பிடிச்சிருது. திண்ணனுடைய கையை பிடிச்சதுக்கு அப்புறமா அவர் சொல்றாரு, நில் கண்ணப்பா நில் கண்ணப்பா நில் கண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3 வாட்டி சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, கண்ணப்பரும் வந்து பார்க்குறாரு, ரத்தம் வந்து வழியிறது நின்று போச்சு. நின்று போனதுக்கப்புறம் வந்து இவருக்கு ஒரே வந்து சந்தோஷம் ஆகிட்டு, ரத்தம் நின்றுடுச்சா, உன்னுடைய ரத்தம் நின்றுடுச்சா, இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சே உனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கோன்னு அப்போ கூட அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து சிவகோசரியாரும் வெளியில வர்றார். வெளியில வந்து அவருக்கு அப்பதான் புரியுது, நம்ம திண்ணனுடைய பக்தி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு அப்பதான் புரியுது. அது மட்டும் இல்லாம சிவபெருமான் வந்து திண்ணனுக்கு ஒரு அருள் கொடுக்குறாரு, ஒரு வரம் கொடுக்குறாரு. அந்த வரம் வந்து என்ன அப்படின்னா,
திண்ணன் வந்து நீ எனக்கு மேலே வச்சிருக்கிற இந்த பக்திக்காக நீ எப்பவுமே என்னுடைய வலது பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி உனக்கு வந்து நான் அருள் கொடுக்குறேன். இந்த ஜென்மம் முடிஞ்சு நீ வந்து மேல் லோகத்துக்கு வரும்போது சிவலோகத்துல என்னுடைய வலது பக்கத்திலேயே நீ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு திண்ணனுக்கு அருள் புரிகிறாரு. அதாவது என்ன அப்படின்னா, சிவபெருமானுடைய கண்ணிலிருந்து வழியக்கூடிய ரத்தத்துக்காக தன்னுடைய கண்ணையே எடுத்து வச்சார் இல்லையா, அதனாலதான் இவரை வந்து நம்ம என்ன சொல்றோம், கண்ணப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஏன்னா வந்து கண்ணை இது பண்ணதுனால கண்ணப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அன்னிலிருந்து இவரை கண்ணப்பர்னு நம்ம கூப்பிடுறோம். அவர் தான் இந்த 63 நாயன்மார்களில் ஒருவராக இருக்கக்கூடிய கண்ணப்ப நாயனார் அப்படிங்கிறவங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பக்தியின் காரணமாக எப்பொழுதுமே சிவபெருமானை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய, சிவபெருமானுக்கு வலது பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பெரும் பேரு கிடைத்தது. இதுதான் வந்து பக்தி அப்படிங்கிறது வந்து இதுதான். இதுல வந்து என்ன இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த பிறவில நம்ம எங்க வேணா பிறந்திருக்கலாம், எப்படி வேணா பிறந்திருக்கலாம். ஆனா போன ஜென்மத்துல நம்ம வந்து சிவபெருமான் மேல பக்தி வச்சிருந்தோம்னா அது வந்து எனக்கு 7 ஜென்மமும் எனக்கு வந்து சிவபெருமான் வந்து என்னுடைய சிந்தையிலேயே இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய அபையாருடைய இதுல கூட சொல்லியிருப்பாங்க, உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்லும் பொழுது அபையார் என்ன சொல்லுவாங்க, எனக்கு பிறவாமை வேண்டும், இனிமே வந்து பிறக்கவே கூடாது, நானே என்னுடைய ஆத்மா வந்து இனிமே ஜென்மமே எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பிறவாமை வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. அடுத்த லைன் என்ன சொன்னாங்க, அப்படியே பிறந்தாலும் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. அதுதான், அதாவது எந்த ஜென்மத்துல நம்ம வந்து சிவனை நினைச்சாலும் நம்ம என்ன சொல்லுவோம், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கூட கடைசியா நம்ம என்ன சொல்லுவோம், இப்ப இருக்கிறத விட இனிமே நான் ஜென்மங்கள் எடுத்தா கூட இப்ப இருக்கிறத விட எனக்கு அடுத்த ஜென்மத்துல உன் மேல பக்தி அதிகமாகத்தான் வேண்டும், உன்னை நான் மறந்து விடக்கூடாது அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு தோணுதா இல்லையா. அதேதான் இவருடைய கதையிலையும். இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய அத்தனை ஜென்மங்களையும் இவர் சேர்ந்த சிவ தொண்டு, சிவனடியார்களுக்கு சென்ற தொண்டு, சிவன் மேல் வைத்திருக்கக்கூடிய பக்தி, இதெல்லாம் முந்தின ஜென்மத்துல நிறைய இருந்ததுனாலதான் இந்த ஜென்மத்துல அவர் ஒரு வேடுவர் குலத்துல பிறந்தா கூட எந்த நொடியில வந்து சிவபெருமானை பார்த்தாரோ அந்த நொடியே சிவபெருமானுக்குள்ளேயே போய் ஐக்கியமாகிற மாதிரி வந்து ஒரு பெரும் பேரு வந்து நம்மளுடைய திண்ணனுக்கு கிடைத்தது. அவரை தான் நம்ம இன்னைக்கும் கூட கண்ணப்ப நாயனார் அப்படின்னு சொல்லி 63 நாயன்மார்களில் ஒருவராக வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ சிவபக்தி அப்படிங்கிறது ஒரு ஜென்மத்துல வந்தது கிடையாது, பல ஜென்மங்களின் வழியாக வரும். அது ஒரு ஜென்மத்துல நம்மளை சிவபெருமானின் பாதத்திலே நம்மளுடைய ஆத்மா சென்று சேரும்படியாக அது வந்து உருவாக்கும். அந்த நிலைமை வர்ற அளவுக்கு வந்து நம்ம வந்து பக்தியை வந்து ரொம்ப நம்பிக்கையோட வைக்கணும். அந்த நம்பிக்கையோட வச்சாதான் நம்ம சிவபெருமானுடைய காலடியில சென்று சேர முடியும். நமச்சிவாய்.